Welcome back to our Gaandhakannazhagi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஹால் வீடியோ plus ரிவ்யூ வீடியோ அப்படினு சொல்லிக்கலாம். So ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். thumbnail நீங்க பாத்திருப்பீங்க என்ன மாதிரியான ஹால் வீடியோ அப்படினு. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா Smytten அந்த ஆப்போட ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ட்ரையல் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ஒரு ஹால் வீடியோ ப்ளஸ் குட்டி எனக்கு என்ன தோணுச்சுன்ற ரிவ்யூ தான் நான் வந்து இதில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்கேஜிங் காட்டிடுறேன். ஸோ பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்திருந்தது எனக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஆர்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் யோசித்தேன். பட் நான் உங்களுக்கு சொல்கிற லைனாக இது வந்து யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணல, என்ன பெனிஃபிட் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹால் வீடியோ வந்து முடிச்சிடுறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் நான் வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு. ஸோ நல்ல பேக்கேஜிங்னா நல்ல சேஃபாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் எல்லாமே எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸாக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளம்ல இருந்து இந்த க்ரீன் டீ ரினியூடு கிளாரிட்டி நைட் ஜெல் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ட்ரையல் பேக்கேஜுன்னு வரும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த சைஸ் தான் இருக்கும். பட் ஓகே, எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு ட்ரையலுக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட. அடுத்து ப்ளம்மோட சன்ஸ்க்ரீன் வாங்கியிருந்தேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 35 SPF 35 PA ++ இருக்கும். இதில் ப்ளம்மோட தான் வாங்கியிருந்தேன். ஸோ ப்ளம்மோடதுன்றதுனால நான் ஓகே 35நாலும் ட்ரையலுன்றதுனால நான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேலைட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து அடுத்து வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூத் வேதா அப்படின்னு இருக்குது. இது நான் கேட்டதுலேருந்து பேர். பட் ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா ஃபார் அ யூத்ஃபுல் யூ அப்படின்லாம் டேக்லைன்லாம் கொடுத்துருக்கு. இது வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டட் ஆயில் கண்ட்ரோல் மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இது. ஸோ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ நான் வந்து ஆயில் கண்ட்ரோல் மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர் தான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் எல்லாமே சூப்பர் தான். இதெல்லாம் வந்து நல்லா சீல் பண்ணி தான் கொடுத்துட்டு ப்ளஸ் இங்கே ஒரு டிரான்ஸ்பரண்டான சீலும் கொடுத்துருக்கு. நான் பின் வச்சு குத்திட்டு தான் எடுத்தேன். ஸோ நல்ல ஒரு பேக்கேஜிங் தான் இது. ஸோ நான் லாஸ்ட்டாக தெளிவாக ரிவ்யூ வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்து இதுதான் வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் டியூ மிஸ்ட் ரெஃப்ரெஷிங் மிஸ்ட் ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுமே கொடுத்துருக்கு இது. ஸோ இதுவுமே யூத் வேதாவோடது தான். இது நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்மெல் ஒரு நல்ல ஒரு மைல்டு ஸ்மெல்லு, நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஸோ நல்ல ஒரு ஓஷன் டியூ மிஸ்ட் சூப்பராக இருக்குது. இதோட ஸ்மெல் பிடிச்சிருக்கு. பட் டியூரபிலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து கொஞ்சம் எனக்கு வேணும், ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு ஒன்று வேணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இது எப்போமேலாம் யூஸ் பண்ண முடியாது, எப்பயாவது ட்ராவல் பண்ணும்போது இது வந்து கையில் வச்சுக்கலாம்ன்றதுக்காக நான் இதை வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ டெய்லியெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ லாஸ்ட் 2 தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினது. அண்ட் அதில் 2ல் 1 எனக்கு ஃப்ரீ. ஆக்சுவலாக நம்ம இத்தனை ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீயாக வந்து கொடுத்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேதிக் காஃபி லிப் ஸ்க்ரப்பு. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நல்ல இந்த நம்மளோட சுகர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது யூஸும் பண்ணி பார்த்தேன். காஃபி செம்ம ஸ்மெல் இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் லிப்ஸுமே எனக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணப்போ நல்லா இருந்துச்சு. ஆனால் நமக்கு இப்போது இந்த லிப்பில் வந்து மேலே தோல் திட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணால் போகலை எனக்கு. நீங்கள் அதெல்லாம் இல்லாதப்ப ஸ்க்ரப் பண்ணும்போது லிப்பு நல்லா ப்ளம்பியாக ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குது, நல்லா சாஃப்டான ஃபீல் வந்து கொடுக்குது இது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக எனக்கு வந்து என்ன ஃப்ரீ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வந்ததில் நான் சூஸ் பண்ணது, நமக்கு ஃப்ரீ நிறைய கொடுத்துருப்பாங்க. நான் அதில் எது சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் ஹர்ப்ஸோட லிப் அண்ட் சீக் டிண்ட் தான். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் இது வந்து வாங்கினேன். பிகாஸ் இதோட ஆக்சுவல் ரேட் 695 rupees. ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலை, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் இதோட ரிவ்யூ பார்த்து தான் நான் ஆர்டர் பண்ணேன். அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லாரோடதும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னா எனக்கு லிப் அண்ட் சிக்கன் ஒன்று வேணும்னு ஆசை. ஆனால் இது 695 rupees எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து என்ன ஷேட் வாங்கினேன்னா 05 சாஃப்ட் நியூட் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் எப்போவுமே இது வந்து நியூட் கலர் ஆக்சுவலாக எனக்கு. ஸோ எனக்கு ஒயிட் வாஷ் அடிச்சிடும்னு நினச்சேன், ஆனால் அப்படிலாம் இல்லை. நான் கையில் எடுத்து இப்படி போடுறேன். அதாவது லிப் லைனர் கூட வேண்டாம், நம்ம ஒரிஜினல் லிப்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. இதோட டெக்ஸ்டர் ஃபார்முலா எல்லாமே சூப்பராக இருக்குது.
அண்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது எப்படி இருக்கும் எல்லாமே. அண்ட் இதோட பாக்ஸ் அழகாக இருந்தது. இந்த லிப்லாம் போட்டு நம்ம இப்படி வைக்கும்போது அந்த கலரிங்கை வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப க்யூட்டான ஒரு பேக்கேஜிங் தான். ஸோ இத்தனை ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நம்ம சைன் அப் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ட்ரையல் வந்து ஏதாச்சும் கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு கிட்டத்தட்ட 7 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நமக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனி பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து இன்னொன்று வாங்கியிருக்கலாம், பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாமே 1 பாயிண்ட் தான். இதுக்கு 1 பாயிண்ட், இதுக்கு 1 பாயிண்ட். நீங்கள் அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணும்னா ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்படி தான் வந்து ஆர்டர் பண்ணேன். அண்ட் இதில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ட்ரையலுக்கு வந்து நீங்கள் இத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்து இத்தனை ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து 199, அதாவது 200 ருபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ ஆன்லைனில் பே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 199 மட்டும் போதும். இல்லை கேஷ் ஆன் டெலிவரி எக்ஸ்ட்ரா 40 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் அவங்க வந்துட்டு பே பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த 199 கூட நமக்கு வந்து கேஷ்பேக்காக தான் வரும், பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ ஓகே, நம்ம வேலெட்டில் வரும், ஒன்றும் இல்லை நமக்கு கேஷ்பேக்காக வரும். இல்லைனா அது வந்து நீங்கள் 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன், 6 ட்ரையல் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கலாம். நான் சரி ட்ரையல் பாயிண்ட்ஸ் இனி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்பேக்கே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கேஷ்பேக் போதும் அப்படின்னு அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டேன். அவங்க 2க்கு 3 வாட்டி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாமே வந்து போட்டு இந்த மாதிரி கேஷ்பேக்குன்னு போட்ட பிறகு நமக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்லாம் வரும் இல்லையா. ஓகே, உங்களுக்கு வந்து பேக் ஆச்சு, டெலிவரி ஆச்சு, அந்த பெண்டிங் அந்த மாதிரிலாம் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ராக்கிங் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, நமக்கு அந்த 199 வந்து கேஷ்பேக்காக வேலெட்டுக்கு போயிடுச்சு. போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு 200க்கு மேலே வாங்குகிறோம், 500க்கு மேலே வாங்குகிறோம் அப்படின்னா, எனக்கு சரியாக தெரியல, 500க்கு மேலே வாங்குகிறோம் அப்படின்னா 50 ருபீஸ் கேஷ்பேக்காக வரும் நம்ம 199லேருந்து. அப்படி இல்லை நீங்கள் 699க்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா 100 ருபீஸ், 700 மேலே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 199 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு பார்த்ததுமே இதை முதலே சொல்லியிருக்க வேண்டியது தானே, அது என்ன கேஷ்பேக்குன்னு வந்த பிறகு அப்புறம் இதை சொல்கிறீங்களேன்னு ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட். பட் சரி, நான் வந்து ஆக்சுவலாக அதை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, கேஷ்பேக்காக வரட்டும், அந்த 200ல் ஏதாவது வாங்கிக்கலாம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட்ஸ் ஒர்த் தான், எனக்கு தெரிஞ்சது ஒர்த் தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டைம் இது வந்து ஆர்டர் பண்ணுவேன். இதோட ஆக்சுவல் ரேட் வந்து 79 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது 199க்கு அபவ் தான் வருது இது எல்லாமே. ஸோ எனக்கு வந்து அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் முதலே ஸ்மிட்டன் வந்து முதலே சொல்லணும், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கேஷ்பேக் இப்படி இருந்தால் கேஷ்பேக் அப்படின்னு நீங்கள் மொட்டையோடு சொல்லும்போது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ராப்பு மாதிரி தான் எனக்கு தோணுச்சுது. எனக்கு ஓகே, நான் வந்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு இது என்ன மெத்தட் அப்படின்னு. பட் நார்மல் பீப்புள்ஸ் வாங்கும்போது கண்டிப்பாக இது வந்து நெகட்டிவாக ரிவ்யூ வந்து கொடுக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ உங்களுக்கு தான் அது வந்து பிரச்சனை. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். எனக்கு மெயினாக என்னென்னா இது 695 ஒர்த். ஸோ நான் இதுக்காக தான் நான் ஆக்சுவலாக வாங்கினது. அதாவது ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிக்காது, எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி தெரியக்கூடாதுன்னா கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லுவேன். ஜஸ்ட் ஹெர்ப்ஸ் அப்படின்ற பிராண்டு. தென் இப்போ வந்து நான் சொல்கிறேன் என்னென்னா, ஸ்டேட்டஸ், அதாவது ட்ராக்கிங், அந்த ஐடி அந்த ட்ராக்கிங் அப்டேட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து கம்பேர் பண்ணும்போது எப்பா அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. 26th ஏப்ரல் தான் நான் ஆர்டர் பண்ணது. பெண்டிங் ஸ்டேட்டஸ் ஆர்டர், பெண்டிங் ஸ்டேட்டஸ் ஆர்டர், பெண்டிங் ஸ்டேட்டஸ் ஆர்டர், பெண்டிங் இப்படியே தான் போகுது. ஒரு இதுவுமே இல்லை. ஒரு வாரம், ஒரு 2 days இப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நீ எப்போ வேணாலும் வா அப்படின்னு. நான் இது எப்போ ரிவ்யூ கொடுத்து அப்படின்னு யோசிச்சு, இப்போவே உங்களுக்கு தெரியும் நான் எப்போ போடுறேன் அப்படின்னு. ஸோ 26th ஏப்ரல் நான் வந்துட்டு புக் பண்ணது, இது ஆர்டர் பண்ணது. ஸோ என் கையில் வந்துட்டு ஒரு 2 days, இப்போ ஷூட் பண்ணுறதுக்கு 2 days பிஃபோர். இன்றைக்கி வந்து என்ன மே மந்த்து ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன மே 11 நினைக்கிறேன். ஸோ நான் மே 11 வந்து இதை ஷூட் பண்ணுறேன்னா அது ஒரு மே 9 மே 10 எனக்கு வந்து மே 9 தான் நினைக்கிறேன். மே 9 or 8 சம்திங் அப்போ தான் வந்துச்சு எனக்கு. இது வந்ததுமே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு எல்லாமே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் குட், நல்ல ஒரு இது தான். ஆனால் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்குதா, இல்லைன்னா நான் சொல்லலை. ஓகே, நீங்கள் சொல்லலாம், சரி நீங்கள் நைக்காவில் ஆர்டர் பண்ணுறது அங்கே ஆர்டர் பண்ணலாம், இல்லை அமேசானில் ஆர்டர் பண்ணுறது அங்கே ஆர்டர் பண்ணலாமே அப்படின்னு. பட் என்னென்னா, நைக்காவில் இப்போ செம்ம சேல் போச்சு.
அதில் வந்து செம்ம சேல் இல்லாமே நான் சொல்கிறேன். அங்கே நான் நைக்கா தான், அமேசானை விட நைக்கா கொஞ்சம் அதிகம் ப்ரைஸி தான். அதை விட ப்ரைஸி ஸ்மிட்டன் அப்படின்னா நீங்கள் யோசிங்க. நைக்காவே கொஞ்சம் வந்து ப்ரைஸி தான் அது. இப்போது மெப்லைனோட மஸ்காரா நான் சூஸ் பண்ணேன் இந்த ஸ்மிட்டனில். 399 அப்படியே போட்டிருக்கான். இவங்க வந்து 250 240 சேலில் போட்டிருக்காங்க. நான் எது ஆர்டர் பண்ணுவேன்? சரி ஓகே அப்படியே வச்சுக்கோங்களேன். இது ஆர்டர் அதுவும் இல்லாமல் நான் 800 ருபீஸ்க்கு வாங்கணும். 800 ருபீஸ்க்கு அங்கே ஒர்த் எதுவுமே இல்லை. நான் சரி ஓகே கர்லர் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நூடுல்ஸ் கர்லர் இருக்கும்ல, அது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஸ்மிட்டனில் இருந்தேன். ஏன்னா நைக்கால 799 தான் அது, அகாரோ சம்திங் அந்த பிராண்டு. ஸோ அந்த பிராண்ட் அங்கே இருந்து தான் நான் வாங்கலாம்னு நினச்சேன். அங்கே வீகா மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1800 900 சம்திங். அவ்வளோ கொடுத்துலாம் அது வாங்கவும் மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் 799 ஓகே. அதில் 200 கம்மி பண்ணால் நமக்கு தான் லாபம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்படி யோசிச்சா எல்லாமே 1000 above, எல்லாமே 1000 above. அண்ட் 800க்கு நான் எனக்கு வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை. அங்கே எல்லாமே ப்ரைஸி தான், ரொம்ப ப்ரைஸி. இங்கே நைட்டில் நமக்கு கூப்பன்லாம் கொடுத்து வர ஸ்மிட்டனும் எல்லாம் ஒன்று தான். அதனால தான் எனக்கு வந்துட்டு ஒர்த் இல்லை அப்படின்னு தோணுச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நான் இதுக்கெல்லாமே இந்த 200 கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறேன் அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஸோ என்னோடய ஸ்மிட்டன் கதை வந்து இதுதான். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஸ்மிட்டன்னா நைக்கா மாதிரி தான் ஒரு ஒரு ஆப்பு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம் அது என்ன ஏது அப்படின்னு. நீங்கள் ட்ரையல் வந்து பார்க்கணும். எனக்கு பரவாயில்ல, எனக்கு இதுக்கெலாம் 200னா ஓகே அப்படின்னு தோணும், தாராளமாக போய் பாருங்கள். ஆனால் செகண்ட் டைம் உங்களுக்கு தோணாது, ஏன்னா அவ்வளோ கொஞ்சம் ப்ரைஸி தான் அது. அண்ட் ஆஃபர்ஸ்லாம் ரொம்பலாம் இல்லை. அதில் ஆஃபர்ஸ் இருந்தாலும் நான் கண்டிப்பாக வாங்குவேன். இன்னும் அன்இன்ஸ்டால்லாம் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இதோட ரிவ்யூ சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இது நான் சொல்லிட்டேன், இது 100 தடவை சொல்லிட்டேன் போல். லிப் ஸ்க்ரப்பும் நான் வந்து சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அண்ட் நைட் ஜெல் வந்து நான் ஏன் யூஸ் பண்ணேன்னா, எனக்கு இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் ப்ளரியாக இருக்கும், நல்ல பெரிய பிம்பிள்ஸ் இது. ஸோ அதனால் நைட் ஜெல் மாதிரி நான் இது போடுறேன். அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து சூப்பராக இருக்குது. ஜெல், அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீமியாக இருக்குல்ல, நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுதுங்களா, ரொம்ப ஜெல் மாதிரி ஆகிடுது. ஸோ உங்களுக்கு ஒயிட் காஸ்ட்லாம் எதுவுமே ஆகலை, நல்லாயிருக்கு. ஸ்மெல்லுமே நல்ல ஒரு, எனக்கு ப்ளம்மோட ஸ்மெல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த டோனர் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த ஸ்மெல் தான் இது. அண்ட் இது வந்து நைட் ஜெல் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், உங்களுக்கு தெரியாது, தெரியுமா? இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது கொஞ்சம் ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்லாயிருக்கு. இதுவும் சேம், எல்லாமே கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ஜான்சன்ஸ் பவுடரில் சோப் இருக்கும்ல, அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்கு. ஆனால் டோனர் ஸ்மெல் தான் வருது. சூப்பர், நல்லா இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் இது. அண்ட் ஆயில் கண்ட்ரோல் மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசரும் வந்து சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஜெல் கன்சிஸ்டன்சி தான், நல்லாயிருக்கு. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டோட்டலாக எனக்கு ஒர்த்து தான் அப்படின்னு தோணுச்சு இது. ஏன் அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 99 போட்டிருக்கு இது, ஓகேங்களா? இதுவே 99. இது நான் சொன்ன மாதிரி இங்கே 695 கொடுத்துருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 199, இதுவே 199. அண்ட் ரினியூடு கிளாரிட்டி நைட் ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா 175, இது 190. சன்ஸ்க்ரீன் 190, பாடி மிஸ்ட் 79. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போது 199க்கு இது ஒர்த்து தானே. பட் நான் ஒரு கேஷ்பேக்காக கிடைக்கும், இது ட்ரையல் தானே அப்படின்னு யோசிச்சேன். ஃப்ரீ ட்ரையல்ஸ்னாலே நமக்கு ஃப்ரீ தானே அப்படின்னு நினச்சேன். பட் ஓகே அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு ட்ரையலான்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ்னால் ட்ரை பண்ணுவேன். வேறு மொபைல்ஸில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணி நான் ட்ரை பண்ணுவேன். மற்றபடி பர்ச்சேஸ் பண்ணணுன்னு கேட்டால் தெரியல எனக்கு. பட் ட்ரையல் வந்து குட் ஐடியா. ஏன்னா நமக்கு வந்து ட்ரையல் பார்த்துட்ட பிறகு ஃபுல் பாட்டில் ஃபுல் பேக்கேஜில் இருக்கிற ப்ராடக்ட் வாங்குறது ரொம்ப ஈஸி. நமக்கு தெரியும்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இதே மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு யோசனை, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோட உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டாடா.